இருக்கும்போது அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா வந்து டிஎம்கேல தான் இருந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ ஓட்டு வந்து நீ வந்து இப்போ வந்து விஜய்க்கு தான் நீ போடணும், கத்தியை காட்டி மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கத்தியை காட்டி மிரட்டி இருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க, என்ன அடிச்சான், என்னப்பா ஏதாவது பண்ணிப்பேன்னு சொல்றான்ப்பா, அதனால வந்து நான் போட்டுட்டேன். இது மாதிரி ஓட்டு நிறைய விஜய்க்கு வந்து இதெல்லாம் நிஜமாதான் நீங்க நடந்திருக்கு. அதே மாதிரி அவர் விஜயை எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அவர் வந்து ஆட்சி பிடிப்பாரு. இப்போ சின்ன பசங்க நாங்க ஓட்டு இடம் ஜெயிச்சிருப்பாரு, இல்லனா ஒரு இடம் அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. எல்லாருக்குமே மாற்றம் வர்றதுக்கு அதனால விஜய் தாங்க எல்லாரும் தீர்மானம் பண்ணி. ஆனா இதெல்லாம் வந்து இவர் பண்றதுதான், திமுக பண்றதுதான் இதெல்லாம். விஜய் எதுக்கு விரும்புறாங்கன்னா அவர் நடிக்கிறதுனால அவங்களுக்கு விரும்புறாங்க தவிர உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க, உங்க தாத்தா பாட்டிக்கு சொல்லுங்க எனக்கு ஓட்டு போடன்னு விஜய் சொன்னது கிடையாது. இந்த கத்தி வைக்கிறது விஜய் சொல்லியிருக்கலாம். விஜய் வந்து குழந்தைகள் விரும்புறதுனால அப்படி சொல்லியிருக்கலாம். அதுக்கோசம் எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க தாத்தா பாட்டிக்கு சொல்லுங்க, உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லல. அது அவங்கவுங்க விருப்பங்க. சரிங்க, சொல்லும் கூட இருக்கட்டும். அவங்களுக்கு புத்தி இல்லையா சொல்லுங்க, நம்மளுக்கு புத்தி இல்லையா, யாருக்கு போடணும்னு நம்மளுக்கு புத்தி இல்லையா, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பெருங்களுக்கு புத்தி இல்லையா, அவங்களுக்கு மனசாட்சி இருக்கனால யாருக்கு பண்ணணும்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க தவிர விஜய் தேர்ந்தெடுத்திருப்பாங்க தவிர விஜய் வந்து சொல்லலை அந்த மாதிரி எல்லாம். அவங்க ஆளுங்க தாங்க இந்த மாதிரி எல்லாம் அவரு மேல திருப்பறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க தவிர, சரியா விஜய் வந்து நல்லது பண்ணணும், ஒரு மாற்றம் வரணும் சொல்லி தான் அவர் வந்திருக்காரு தவிர இதெல்லாம் நம்புற விஷயமே இல்லை. மகளிருக்கு வந்து பஸ் ஃப்ரீ கொடுத்தாருல, ஆமாம் அவர் கொடுத்தாருல, சரி பஸ் ஃப்ரீ கொடுத்தாரு, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, பஸ் ஃப்ரீ அது மாதிரி கிடையாது. ஏதோ அவர் வந்ததுனால எங்களுக்கு பஸ் ஃப்ரீ எல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி கூட சொல்லிட்டோம் அவருக்கு. தான் நான் முதல்ல ஓட்டு போட்டதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு தான் நம்ம போட்டதே. அப்போ தாத்தா காலத்துலேருந்து அவங்களுக்கு தான் போடுறதே எங்கள் வீட்டில் எல்லாருமே. அதனால் சார் பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தாரு. பஸ்ஸு ஏறினாரு, கண்டக்டரே சொல்கிறாரு ஓசி பஸ்ஸில் ஏறிட்டாங்கன்னு. எல்லாம் லேடிஸ் தான் ஏறுறாங்க, ஜென்ஸே கிடையாதுன்றாங்க. அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? அப்போ நீங்கள் ஏன் பஸ்ஸு ஃப்ரீ கொடுத்தீங்க? பஸ்ஸு கிட்ட வருது, அந்த பஸ்ஸு கிட்ட வருது, கை காட்டுறோம், நிற்க மாட்டேன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கலை, அதனால் ஏன் நிறுத்தணும்னு சொல்லி அந்த டிரைவர் போயிடுறாரு. இதை டீலக்ஸ் நிறுத்தினோன்னா கை காட்டினோன்னா டீலக்ஸ் நிற்குது. ஏன் டீலக்ஸ் நிற்குது, நீங்கள் ஏன் நிற்க மாட்டேன்றீங்க? அது சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஏன் பஸ்ஸு ஃப்ரீ கொடுக்குறீங்க? நாங்கள் கேட்டோம்மா உங்களுக்கு பஸ் ஃப்ரீ, ஏன் எங்ககிட்ட ஒரு 10 ரூபா கூட இல்லையா? ஆமாம், அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ 50 ரூபா கொடுத்த ஆட்டோவில் போகிறவங்க 10 ரூபா கொடுத்த பஸ்ஸில் போக முடியாது எங்களால் சொல்லுங்கள். 3 ஸ்டாப்பிங்க்கே எங்களால் ஆட்டோவில் போக முடியாதா? 50 ரூபா கொடுத்து போகிறோம், 10 ரூபா கொடுத்து ஒரு பஸ்ஸில் போக முடியாது. அதுக்கு நீங்கள் பஸ் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம், நாங்கள் கேட்கல உங்களுக்கு. எங்களுக்கு ஓசி பஸ்ஸும் வேணாம், இந்த மாதிரி அவமானம் எங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இனிமேல் மாற்றம் வரும். சொன்னல இனிமேல் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பார்த்தா அவர் வீடியோ பார்ப்பாரு, பார்த்தா இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றம் கொடுப்பாரு அவர். இப்போ நீங்கள் வீடியோ போட்டால் அவர் பார்ப்பார்ல, விஜய் பார்ப்பார்ல, பார்த்த பிறகு அதுக்கு மாற்றம் கொடுப்பாரு அவர்.